கூட பழகினவங்க, அதாவது நம்ம கூட இருந்த சொல்லுவாங்க சார், அது மாதிரி சொன்னாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படியே சொல்றாரு சார். நீங்க சொல்றது எல்லாமே நல்லாதான் இருந்தது. அப்புறம் தொழில் நல்லா இருக்கும், வீடெல்லாம் கட்டுவீங்க, கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாமே நல்லாதான் இருந்தது, சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு. மேஷம் ராசிபலன் மார்ச் 9, 2025. இன்று மேஷ ராசிக்காரர்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த கவலைகளை விடுவித்து புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நாள். மறைமுக எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வெளி உலகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் செயல்பாடுகளில் வேகமும் முன்னேற்றமும் காணப்படும். குடும்ப மூத்தவர்களுடன் இணங்கி செயல்படுவது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியத்தை புறக்கணிக்காமல் விழிப்புணர்வுடன் இருக்கவும். பக்தி மற்றும் ஆன்மீக மனப்பான்மையை அதிகரிக்கும் நாள். 1. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை கவலைகளில் ஆழ்த்திய விஷயங்கள் இன்று குறையும். உங்கள் மனதில் எளிமை ஏற்பட்டு புதிய நம்பிக்கைகள் உருவாகும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். புதிய திட்டங்கள் மற்றும் இலக்குகளை சாதிக்க எண்ணத் தொடங்குவீர்கள். 2. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். சுற்றியுள்ள சிலர் உங்களுக்கு தெரியாமல் எதிர்ப்பு கொடுக்கலாம், ஆனால் அதை நீங்கள் தாண்டுவீர்கள். உங்கள் செயல்களில் தன்னம்பிக்கை வெளிப்படும், இதனால் எதிர்ப்புகள் வலுவிழக்கும். சிந்தனையில் தெளிவாக இருந்து உண்மையை விளக்கி கூறினால் வெற்றி நிச்சயம். அடுத்த கட்ட உயர்வுக்கான வழிகள் திறக்கும். 3. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். உங்கள் திறமைகள் மற்றும் உழைப்புக்காக வெளிப்பகுதியில் புகழ் பெறுவீர்கள். நண்பர்கள், சக ஊழியர்கள், தொழில் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோர் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். பொது நிகழ்வுகளில் சமூக ஊடகங்களில் உங்கள் பெயர் உயரக்கூடும். உங்கள் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை மற்றவர்கள் மதிப்பார்கள். 4. செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் இன்று முடிவுக்கு வரும். வியாபாரம் மற்றும் வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். சிறு முயற்சிகளும் விரைவாக வெற்றியாக மாறும். திட்டமிட்டு செயல்பட்டால் நாளை மேலும் உற்சாகமாக காணலாம். 5. குடும்ப மூத்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். குடும்ப மூத்தவர்கள் மற்றும் பெரியவர்களின் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டலாம். அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. சில குடும்ப விவாதங்களில் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்களின் ஆசிகளை பெற்றால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 6. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் கடன்களை திரும்ப செலுத்தும் வாய்ப்பு வரும். பணப்புழக்கத்தால் நிதி நிலைமை சிறப்பாகும். புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம். பணம் செலவிடும்போது புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். 7. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். உடல்நிலை குறித்த எச்சரிக்கையை புறக்கணிக்க வேண்டாம். தீவிரமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை கடைபிடிக்கவும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை செய்ய நல்ல நேரம். தயவு செய்து ஓய்வு எடுத்து மன அழுத்தத்தை குறைக்கவும். 8. பக்தி நிறைந்த நாள். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட ஆர்வம் ஏற்படும். கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு வரும். தியானம், பஜனை, ஜபம் போன்றவற்றில் ஈடுபடலாம். மனதில் அமைதி பெறவும் நல்ல விசைகளின் மூலம் முன்னேற்றம் காணவும் நல்ல நாள். அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, புத்துணர்ச்சி ஏற்படும், புதிய ஆற்றல், செயல்திறன் அதிகரிக்கும். பரணி, துரிதம் ஏற்படும், உங்கள் வேகமான செயல்பாடுகளால் முன்னேற்றம் காணலாம். கிருத்திகை, விழிப்புணர்வு வேண்டும், ஆரோக்கியம், பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்.